எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. வாரத பத்தியா வீர நட போட்டுக்கிட்டு முத்துக்குமார வர சொல்லுங்க. முத்துக்குமார் யாருங்க? நாம்பத்த தரத்துல தாங்க, இங்க உள்ள இல்ல. அவன் அவங்க மாமா கடையில இருப்பான். அங்க போய் தரத்தரன்னு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போங்க. பண்றதெல்லாம் பிள்ளைய விட்டு பண்ண சொல்லிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறாரு. முதல்ல இவரை பிடிச்சு உள்ள போடுங்க. போடுவாங்க. இந்தாங்க, நான் முதல்ல இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் பிள்ளைய மயக்கி ஏமாத்தி இவங்க பிள்ளை தான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பா. ஐயா சார், மயில்ராவன் அண்ணாச்சி இருந்தா வர சொல்லுங்க சார். கான்ஸ்டபிள், உள்ள போய் அந்த அண்ணாச்சி இருந்தாருன்னா வர சொல்லுங்க. இங்க பாருங்க, எனக்கும் நான் பெத்த பிள்ளைக்கும் சம்பந்தமே கிடையாது. எதா இருந்தாலும் என் மாப்பிள்ள கிட்ட பேசிக்கோங்க, ஆளை விடுங்க. கான்ஸ்டபிள், நீங்க உள்ள போய் மயில்ராவன் அண்ணாச்சி கூட்டிட்டு வாங்க. தேவையில்லை, நானே வந்துட்டேன். என்ன சார் விஷயம்? சார், உங்க மருமகன் தானே முத்துக்குமார்? ஆமா. அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க சார். அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, விசாரிக்கணும் நாங்க. அவன் இப்போ கடையில் இருப்பான். இருங்க, உட்காருங்க, உள்ள வந்து உட்காருங்க. ஆள் அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றேன். தேவையில்லை, நானே வந்துட்டேன். மாமா, நீங்க உள்ள போங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். டேய் இருடா. மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க உள்ள போங்க. இவங்க கேட்கற கல்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் மாமா, உள்ள போங்க. நீ இருடா, என்னன்னு கேளு. சொல்லுங்க சார், நான் தான் முத்துக்குமார். என்ன ஒரு தெனாவட்ட திமிர வந்து நிக்கிறான் பாரு படுபாவி. அட இருங்கம்மா, நான் கேட்கறேன்ல, இருங்க. முத்துக்குமார், நீங்க இவங்களோட பொண்ணு ஐஸ்வர்ய லட்சுமிய வல்கட்டாயமா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்க மேல. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. சார், நான் தான் ஐஸ்வர்ய லட்சுமி. இந்த வீட்டில் இருக்கிற யாரும் எந்த தப்பும் பண்ணல. ஏ ஐசு, வாய மூடு. சார், என் பேர் ஐஸ்வர்ய லட்சுமி. என்னோட அம்மா அப்பா தான் அவங்க. உன்னை பெத்தவங்கன்னு எங்களை சொல்லாத. சரிம்மா, இங்க பாருங்க, உங்க பின்னாடி நிக்கிறவர் முத்துக்குமாருங்கிறவர் உங்களை வல்கட்டாயமா கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறதா உங்களோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை சார், என்னோட விருப்பத்தின் பேரில் தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா நான் தான் குமாரை வர சொன்னேன். எங்கள் வீட்டில் எனக்கு படிப்பை நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவசரமாக ஏற்பாடு பண்ணாங்க. எனக்கு அது பிடிக்கல. நானும் இவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணும், அது இவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் சார் குமாருக்கு தகவல் சொல்லி நான் வர சொன்னேன். போய் சொல்றா. இவளை நான் காலேஜுக்கே அனுப்பல, வீட்லயே தான் அடைச்சு வச்சிருந்தேன். போனையும் பிடிங்கி வச்சுட்டேன். இவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வீட்டுக்குள்ளே நுழைய விடல, இவளையும் வெளியே எங்கேயும் அனுப்பல. அக்கம் பக்கத்துல யாரையும் இவ கூட பேசவும் விடல. அப்படி இருக்கும்போது இவ எப்படி குமாருக்கு தகவல் சொல்லி இருக்க முடியும்? போய் சொல்றா. சார், கேட்டுக்கிட்டீங்களா? எங்கள் அம்மாவே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. என்னைய காலேஜில் இருந்து நிப்பாட்டினதாகவும் வீட்டில் அடைச்சி வச்சிருந்ததாகவும். என்னம்மா, சரி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதான் சார், நானும் குமாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணும். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு நாங்கள் அவசரமே படலை. ஆனால் எங்கள் வீட்டில் இப்படி அவசரப்பட்டதுனால வேறு வழியே இல்லாமல் நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டியதாக போச்சு. அதை குமார் வீட்டு பெரியவங்க எல்லாரும் ஒரு மனசாக ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் தான் பிரச்சனை பண்ணுறாங்க. இது இவங்க கொடுத்துருக்கிறது தேவையில்லாத கம்ப்ளைண்ட். என்னோட புகுந்த வீட்டு ஆளுங்களை இவங்களுக்கு பிடிக்காது. அதனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இது பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நானும் மேஜர், குமாரும் மேஜர், நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி தான் இந்த முடிவை எடுத்தோம். எங்கள் வீட்டில் என்னோட படிப்பை நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். ஆனால் குமார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்க வைக்கிறேன்னு சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருக்கேன். அதுக்கு இவங்க வீட்டு பெரியவங்களும் ஒத்துழைக்கிறாங்க. இதுதான் உண்மை. அப்பா, நீங்கள் உள்ளே போங்கப்பா, நான் பேசிக்கிறேன். நீங்க பேசுங்கம்மா, நான் இருக்கேன். இல்லைப்பா, போலீஸ்கிட்ட நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைப்பா. நீங்கள் உள்ளே போங்க. ஆமா மாமா, நீங்க உள்ள போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி, பார்த்து பேசு. சார், இன்னைக்கு நடந்த எங்கள் கல்யாணம் நாங்கள் திடீர்னு எடுத்த முடிவு தான். ஆனால் அவசரப்பட்டு எடுத்த முடிவு கிடையாது. இவங்க வீட்டு பெரியவங்க எங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட பக்குவமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, பேசவும் செஞ்சுருக்காங்க. அதை எங்கள் வீட்டு பெரியவங்க காது கொடுத்து கேட்கல. எல்லாத்தையும் மீறி அவசரமாக எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நான் வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டியதாக போச்சு சார். சரிம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. இப்போ இங்க இந்த வீட்டுல உங்களை யாராவது கொடுமைப்படுத்துறாங்களா, இல்ல கஷ்டப்படுத்துறாங்களா, தரக்குறைவா பேசுறாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். இந்த வீட்டு பெரியவங்க, இந்த வீட்டு மனுஷங்க எல்லாருமே எனக்கு முன்னாடியே பழக்கமானவங்க தான். என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு கூட போக போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், எனக்கு குமார் தாலி கட்டி கூட்டிகிட்டு வரும்போது என் பிறந்த வீட்டிலேருந்து நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட குமார் எனக்கு வாங்கி கொடுத்தது தான். என்னை படிக்க வைக்க போகிறது, எனக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்க போகிறது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட போகிறது கூட அவர் தான். என்னடி எல்லாரும் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்துறியா? அவன் உனக்கு ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்துட்டாங்கிறதுக்காக பெரிய இவன் ஆயிடுவானோ? ஆமாம்மா, இவன் பெரிய இவன் தான். நீங்கள் எனக்கு பார்த்த மாப்பிள்ள காரு, வீடு, நகை, ரொக்கம்னு எவ்வளோ கேட்டார். எந்த நம்பிக்கையில் நீங்கள் எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்லி தலையாட்டினீங்க? இவ்வளவையும் கொடுத்து தான் என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அப்போ தான் அவங்க என்னை நல்லா வச்சுப்பாங்களா? அப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு எதுக்குமா? அப்படி ஒரு மாப்பிள்ளைகிட்டே என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அது எல்லாத்தையும் செலவழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்னை அடித்து கொடுமைப்படுத்தி உங்ககிட்ட அனுப்பி மறுபடியும் அதே மாதிரி நகை பணம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னால் என்னம்மா பண்ணுவீங்க? அவ்வளவு பணம் நகை எல்லாம் கேட்டவங்க முன்னாடி இவங்க வேலை பார்த்த காசில் ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்து எனக்கு தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கான்னா இவன் பெரிய இவன் தானே? அசிங்கப்படுத்துடி. இன்னும் என்னென்னலாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசி அசிங்கப்படுத்து.
ஏம்மா நீங்கள் செஞ்சதை தான் நான் சொல்லி காட்டுறேன், அது உங்களுக்கு அசிங்கமாக இருக்கோ? சார், நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கும் மேலே ஸ்டேஷனுக்கு நாங்கள் வரணுமா? நீங்க இப்ப பேசுனது எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எழுதி நீங்க 2 பேரும் சைன் போட்டு கொடுங்க. சாட்சிக்கு உங்க வீட்டு பெரியவங்களும் சைன் போடணும். சரிங்க சார், அதை ஸ்டேஷனுக்கு வந்து தான் செய்யணுமா? இல்லம்மா, இந்த லேடி கான்ஸ்டபிள் இங்க இருக்காங்கல்ல, இவங்ககிட்ட எழுதி கொடுத்து விடுங்க. மேடம், ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் சொன்னதை எல்லாத்தையும் எழுதி நீங்களும் அவரும் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பெரியவங்க ஒரு 4 பேர் சைன் பண்ணணும். சரிங்க மேடம். குமார், A4 ஷீட் இருக்கா? ஷெல்ஃப்ல நோட்லாம் வச்சிருந்தேன் லைஸ், நீ அதை எடுத்துக்கிட்டியா? அதுக்கு பக்கத்துல தான் A4 ஷீட் ஒரு பண்டல் இருக்கும். இல்லை, நான் இன்னும் அதை பார்க்கவே இல்லை. நீ வரியா, வந்து எடுத்து கொடுக்குறியா? எழுதி கொடுத்துருவோம். சரி வா. இங்க பாருங்கம்மா, நீங்க வயசுல பெரியவங்க சார். அவங்க தான் அப்படின்னா நீங்க படிச்சவங்க, நல்ல வேலையில இருக்கிறவங்க. நீங்களும் இப்படி அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுக்கலாமா சார்? உங்க பொண்ணு நல்லா தெளிவா தான் சார் பேசுறாங்க. அந்த பையனை பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. இந்த குடும்பத்தை பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் பார்த்து முடிவெடுங்க. அப்ப நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன சார் அர்த்தம்? உங்க பொண்ணு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னு தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அதான் உங்க பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இன்னும் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதையும் சேர்த்து ஃபைல் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனையை நீங்க ஊதி பெருசாக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இந்த ஒன்னையே பிடிச்சிக்கிட்டு நான் தொங்க முடியாது. கான்ஸ்டபிள், நான் முன்னாடி போறேன், நீங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சார், சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஒரு சக மனுஷனா நானும் ஒரு பொண்ணு பெத்தவங்கிற முறையில சொல்றேன். இந்த பையனை பார்த்தாலும் இந்த குடும்பத்தை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. உங்க பொண்ணும் தெளிவா தான் இருக்கு. இவங்களை நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்காக உங்க பொண்ணு பண்ணினது சரின்னு நான் சொல்ல வரல. நீங்க இப்படி ஒரு வேலை பண்ணினதுனால உங்க பொண்ணு இப்படி ஒரு தப்பான முடிவை எடுக்க வேண்டியதா போச்சு அவசர அவசரமா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லாத்தையும் நேர் வழிக்கு கொண்டு வந்திருந்திருக்கலாம் சார். எல்லாம் எனக்கு தெரியும் சார். இப்படித்தான் சார், எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும்னு இருந்தவங்க இன்னைக்கு பொண்ணை பறி கொடுத்துட்டு கதறி கதறி அழுகிறத நம்ம டிவியில நியூஸ்ல எல்லாம் பார்க்கலையா? இப்பதானே சார் கோடிக்கணக்கா செலவு பண்ணி கணக்கு கண்ணா வளர்க்க செல்ல மகளை ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போச்சுல சார். இப்ப ஐயான்னா வருமா அம்மானா வருமா? இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். கொஞ்சம் யோசிங்க. எதா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. அவசரப்பட்ட ஆத்திரத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. இந்த பிள்ளை பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ ஒன்றும் தப்பா தோணல. பாருங்க, ஒரு வருஷம் போல பாருங்க. இவங்க சொன்ன மாதிரியே படிக்கிறாங்களா இல்ல இவங்க படிக்க வைக்கிறாங்களா என்ன ஏதுன்னு பாருங்க. சொன்னதை ஒன்றும் செய்யாம எனக்கு நேரம் இருந்தாங்கன்னா அப்ப மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். சார் ஆக்ஷன் எடுப்பாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்லம்மா, இந்த நேரத்துல எல்லாரும் தான் மக தான் பேச்ச கேட்கல, இப்படி அவமானப்படுத்திட்டான்னு இப்படிதான் பேசுவீங்க. நாளை பண்ண பொண்ணு கை நழுவி போனதுக்கு அப்புறம் அழுது போனோம்னா பொண்ணு திரும்பி வரமாட்டாமா? இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடியே தானே இருக்கா. இங்க பாருங்க, எனக்கும் நீங்க தெரிஞ்சவங்க தான். உங்க வீடும் பக்கத்து தெருவுல தானமா இருக்கு. எல்லாரும் ஒண்ணு மண்ண பழகுன குடும்பம் தானமா. இவங்க தான் சின்ன பிள்ளைங்க, அறியாம புரியாம அவசரத்தில் தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். நீங்க பெரியவங்க தானமா, எவ்வளவோ அனுபவப்பட்டவங்க. நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போக கூடாதா? பெத்த ஐயர் பத்தி எரியிற மாதிரி இப்படி சபையில அவமானப்படுத்திட்டா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எங்களை இழுத்து விட்டுட்டா. இவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாதான் போவா. இவன் சொன்ன மாதிரி இவளையெல்லாம் படிக்க வைப்பான்னு எனக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. பெத்த பிள்ளைய அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. என் வயிற்றுச்சல் எனக்கு தாங்க தெரியும். இந்த குடும்பமே ஒரு மாதிரியான குடும்பம். உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கும் எல்லாம் தெரியுமா, நானும் இந்த ஊர்க்காரன் தான். சரி, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஆனா சட்டப்படி இனிமேல் இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எங்களால எடுக்க முடியாது. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வேஸ்ட் தான். இப்போ நாங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம், ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு. என்னங்க இந்த ஓடுகாலி இப்படி பண்ணிட்டா? எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னங்க? அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் இங்க இவர்கிட்ட தான் வரும். இவர் தான் இனிமே நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்ட்டாரு. வேற என்னங்க செய்ய? பேசாம இவளை தலை முழுகிடுவோமாங்க. அதைத்தான் செய்யணும், வேற என்ன செய்ய? பாவி, நாசமா போவா, நல்லாவே இருக்க மாட்டா. இங்கே தானே இருக்க போற. நீ எப்படி தான் வாழ்றேன்னு நாங்களும் பாக்குறோம். பெத்தவங்களை எதிர்த்துக்கிட்டு நீ எப்படி நல்லா இருக்கேன்னு நாங்களும் பாக்குறோம். எங்க வாங்க. ஊர் முன்னாடி தலகுனியே வச்சுட்டா. இந்த மேல நான் எப்படி ஊர் சபையில போய் ஏதாவது ஒரு விசேஷம்னா கலந்துக்கிடுவேன். மனு, டே குட்டிப்பில, என்ன மாமா? இந்த டெய்லர் கிட்ட இருந்து இப்போ ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அதை ஒரு தடவை போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோ. லூஸா இருக்கா டைட்டா இருக்கான்னு. ஏதாவது ஃபால்ட் இருந்தா கொண்டு போய் சரி பண்ணி வாங்கிட்டு வரேன். அப்புறம் நாளைக்கு போடும்போது லூஸா இருக்கு டைட்டா இருக்கு, இங்கே பிடிக்குது அங்கே கிடைக்குதுன்னு சொல்லுவேன். தேவைப்படாது மாமா. பிளவுஸ் அளவு கொடுக்கும் போதே தையல் பிரிச்சு விடுறதுக்கு 4 கோடி எக்ஸ்ட்ரா விடுங்கன்னு சொல்லியிருக்கேன். தேவைப்பட்ட நம்ம பிரிச்சுக்கலாம். அப்புறம் லூஸா இருந்துச்சுன்னா முன்னாடி எக்ஸ்ட்ராவா ஒரு 2 கொக்கி வைக்க சொல்லியிருக்கேன். அதை இழுத்து பிடிச்சு போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, லூஸா இருந்தா அது கொஞ்சம் டைட் ஆயிரும். ஷோல்டர் இறங்குனா அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அப்புறம் நெக்ல ரோப் வைக்க சொல்லியிருக்கேன். ஷோல்டர் இறங்குனா அதை இழுத்து கட்டிக்கலாம். இதெல்லாம் எப்ப சொன்ன? அவங்க எனக்கு அளவு எடுக்கும்போது நான் வெளியே நிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வெளியே போய் நின்றுட்டேல, அப்பவே நான் எல்லாமே சொல்லிட்டேன் அன்னைக்கே. அதனால பிளவுஸ்ல இப்ப எந்த ஃபால்ட்டும் இருக்காது. எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி தைக்க சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்களா போயிட்டீங்க. சரி, மாலையை கொண்டு போய் பாட்டி வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டா? ஆமா, வச்சுட்டு வந்துரு. அப்புறம் பாட்டியை பூ பறிச்சு வைக்க சொல்லியிருந்தேன். பறிச்சு வச்சிருந்தாங்கன்னா கையோட வாங்கிட்டு வந்துரு. நான் உட்காந்து கட்டிடுறேன். மறுபடியும் அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துரு.
சரிங்க அம்மணி, அடுத்து வேற என்ன செய்யணும்? ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேற வாங்கியிருக்கோம்ல, அதையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிரு மறக்காம. உத்தரவு அம்மணி. வேற சாப்பாடெல்லாம் நாளைக்கு காலையில வந்து இறங்கும்ல மாமா, அதையெல்லாம் எடுத்து பரிமாறுறதுக்கு பாட்டி வீட்ல இருந்து பாத்திரமெல்லாம் எடுத்து வைக்க சொல்லிடு. அப்புறம் நாளைக்கு காலையில எடுத்து கழுவி கவுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்க சொல்லு. ஆஹா, அப்புறம் வேற வேற அவ்வளோதான் நினைக்கிறேன். பாட்டியை ரெடியா இருக்க சொல்லு, காலையில சீக்கிரமே வந்துட சொல்லிடு. அதை நானும் வந்து சொல்றேன், 2 பேரும் போய் சேர்ந்து சொல்லுவோம், அப்பதான் நல்லா இருக்கும். சரி, எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? உனக்கு நீ காலையில நாளைக்கு டியூஷனுக்கு லீவ் சொல்லிடு. அது இன்னைக்கு சாயங்காலமே சொல்லிடு. வளகாப்பு முடிச்சுட்டு அப்படியே நம்ம காலேஜ் கிளம்ப போறோமா எப்படி? உனக்கு எப்படி தோணுதுடா? டயர்டா இருக்கும்னா வீட்டில் இருப்போம், இல்லைன்னா போயிடுவோம். நான் என்ன வேலை செய்ய போறேன்? எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பிடுவோம். அப்படியா சொல்கிறேன்? லீவ் வேணா போட்டுக்கலாம்டா ஒரு நாளைக்கு. எக்ஸாம் வேற பக்கத்துல வருது. ஏதாவது எக்ஸாமை பத்தி சொன்னாங்கன்னா அப்புறம் நமக்கு தெரியாம போயிரும்ல. இல்லை, ஆனாலும் வளகாப்பெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். லீவ் வேணா போட்டுக்கலாம்டா. சரி, அதை நாளைக்கு பார்ப்போம். இப்போ இந்த வேலையெல்லாம் நீ முடிச்சிருப்போ. இரு, அதுக்கு முன்னாடி உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போ பாட்டி வீட்டுக்கு வா. அங்கேருந்து வெயிலில் வந்தது உனக்கு தண்ணியா தவிக்கும். வா வா. பேசாமல் என்னை இடுப்பில் தூக்கி வச்சுக்கோ. அப்படித்தான் செய்ய போறேன். பிள்ளை பிறந்ததும் நீ ஒரு இடுப்புல, பிள்ளை ஒரு இடுப்புல. இப்போ வயிறு பெருசா இருக்கு, உனக்கு உட்கார்றதுக்கு வசதிப்படாது. நாளுண்டா நீ குட்டி. பாரு, பப்பிள் குட்டி கூப்பிடுறான். வைப்ரேஷன்ல போட்டிருக்கியா? இல்லையே, நான் வைப்ரேஷன்லாம் ஒன்றும் போடலையே. நான் எதுக்கு போட போகிறேன்? நான் தான் போட்டேன். உன்னை மாட்டி விடலான்னு பார்த்தேன், நீ சுதாரிப்பா தான் இருக்க. அடியே சேட்டை, யாருன்னு கேளு. ஹலோ, சொல்டா தம்பி. ப்ரோ, நம்ம வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? என்னடா, குமார் ஐஸ்வர்யாவை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் ப்ரோ. என்னது? ஆமாம், இன்னைக்கு காலையில் அவளுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல, அதனால போலீஸ் வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி அவங்க அப்பாவெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இவன் அது தெரியாம போய் அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் ஐஸ்வர்யாவுக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். இங்க வீட்டில் ஒரே பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ ஐஸ்வர்யா வீட்டில இருந்து குமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ போலீஸ் நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அப்பாவை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எது? அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா? ஆமா ப்ரோ, அப்பாவை தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்பா தான் நின்று பேசிட்டு இருக்காரு. ஆனா ஐஸ்வர்யா நான் எல்லாத்தையும் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் போயிருக்கா. குமாரும் அங்கதான் நிக்கிறான். இவனுக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை இப்போ? கேளு, இந்த வேண்டாத வேலையை பண்றதுக்கு ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா? யாருடா? வேற யாரு, நம்ம மானுதான். என்னடா சொல்ற? ஆமா ப்ரோ, அவன்கிட்ட நான் கேட்டேன், உனக்குலாம் இவ்வளவு தைரியம் வராதே, இப்படி எதுக்குடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க, யார் கொடுத்த தைரியம்டான்னு கேட்டா, என் தங்கச்சி பேச்சை கேட்டுதான்டா நான் இப்படி பண்ணியிருக்கேங்கிறான். இப்போ என்னடான்னா போலீஸ் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அப்பா ஏதோ பேசிட்டு ப்ரோ 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 இரு, அப்பா உள்ள கிளம்பிட்டாரு. ஐஸ்வர்யா தான் போலீஸ் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா. சரி ப்ரோ, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன், என்ன இல்லைன்னா கால் பண்றேன். என்னாச்சு மாமா? முத்து என்ன சொல்றான்? அவன் சொல்றது இருக்கட்டும், நீ உங்க அண்ணன் கிட்ட என்னடி சொன்ன? எங்க அண்ணன் கிட்டயா? நான் என்ன சொன்னேன்? எப்போ? உங்க அண்ணன் ஐஸ்வர்யாவுக்கு தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கானா. கேட்டா நீ தான் சொன்னேன்னு சொல்லியிருக்கானா முத்துக்கிட்ட. அதுவா? ஆமா, நான் தான் சொன்னேன். என்னடி பிள்ளை இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? அசால்ட்டா யாரும் நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அவனை கூப்பிட்டு சொன்னேன். இப்போ நம்ம வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து நிக்கிறாங்களாம். அப்பாவை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். பிரச்சனை வரத்தான் செய்யும், அதெல்லாம் மாமா அழகா சமாளிப்பாரு, அண்ணனும் அழகா சமாளிச்சிருவான். ஐஸ்வர்யா இருக்கால, அவ பாத்துக்கிடுவா, நீ ஒன்றும் பயப்படாத. அடே மானபிள்ள, நீ என்ன பேசிட்டு இருக்க? பாரு மாமா, நான் கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு விஷயத்தை தான் எங்க அண்ணனை செய்ய சொல்லியிருக்கேன். இன்னைக்கு விட்டோன்னு வையேன், ஐஸ்வர்யாவுக்கு அப்புறம் வேற மாப்பிள்ள கூட கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க. அவளும் அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா, எங்க அண்ணனும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். நீ அழுத பத்தியா? அது மாதிரி ஒரு சில நேரத்துல நம்ம முந்திக்கிடணும். ஓஹோ, பெரிய மனுஷி நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்க. நான் பெரிய மனுஷியெல்லாம் இல்ல, ஆனா இந்த விஷயத்துல அனுபவப்பட்டவ. அதனாலதான் நமக்கு வந்த வழி அவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு அப்படி சொன்னேன். நீ என்னை அரவிந்தன் கூட போமான்னு அன்னைக்கு சொன்னையே, அப்போ உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதையெல்லாம் யோசிச்சு தான் நான் இப்படி எங்க அண்ணனை செய்ய சொன்னேன். இன்னைக்கு பிரச்சனையெல்லாம் பெருசா வரத்தான் செய்யும், எல்லாத்தையும் சமாளிச்சு அவன் நிக்கணும். அப்படி நிக்கிறதுக்கு தைரியம் இல்லாதவன் காதலிச்சிருக்க கூடாது. காதலிச்சுட்டான்ல, அப்ப தைரியமா நின்னுதான் ஆகணும். நீ நிக்கிறேல, அது மாதிரி. மானபிள்ள, என்னடி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் தானடா பண்ண போனாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 4 இருக்குமே. எப்படி? அப்ப அந்த மாப்பிள்ள கூட நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவன் போய் தாலியை கட்டி இவன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதா? இல்லடா, பேசி புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்லன்னு சொல்றேன். மாமா இப்ப போய் பேசியிருக்காருல, இப்பவே புரியாத உங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் எப்படி புரியும்? இப்ப அப்பாவுக்கு இல்லடா அதனால பிரச்சனை. மருமகனுக்கு ஒரு பிரச்சனைனா மாமா வந்து நிக்கதான் செய்யணும். நிப்பாரு, நீ பயப்படாத. மனு, நீ என்னடா இப்படி தடாலடியா ஒன்னொன்னு பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா நீ பண்றதெல்லாம் பார்த்தா. எதுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு?
ம் சொல்லு, எதுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு? எதுக்கு பயப்படுற நீ? யார் வந்தாலும் அசால்ட்டா தைரியமா பேசுற ஆளு, எதுக்கு நின்று அடிக்கிற ஆளு, எதுக்கு என்னைய பார்த்தா உனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, பயமா இருக்கு? இல்ல நானும் உன்னை கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நைட் எல்லாம் தூங்காம என் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். நான் எப்ப முழிச்சு பார்த்தாலும் என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நீ பயப்படுற? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நீ போய் சொல்ற. நான் உன்னை பாத்துக்கிட்டே தானே இருக்கேன். நீ எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. யார் நம்மளை பிரிக்க போறாங்க? இங்க பாரு, ஒருவேளை டெலிவரி அப்போ பிள்ளை பிறக்கிறதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயப்படுறியா? இல்லை, ஆமாம் ஆமாம். ஆமாவா இல்லையா? என் மாமனுக்கு இந்த மாதிரி எல்லாம் தடுமாறி பேசி பழக்கமே கிடையாது. பொட்டில் அடிச்ச மாதிரி பேசி தானே பழக்கம். இப்போ ஏன் இப்படி பேசுறானே? எவன்? இந்த இவன் தான், நீ தான். அது அது உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணுமேனு ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லை. நீ சின்ன பிள்ளையா இருக்கையில அதான். அதெல்லாம் நான் நல்ல பிள்ளைய பத்தி எந்திரிச்சிருவேன். நீ ஒன்றும் பயப்படாத. பாட்டி அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தைரியமா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரசவம் லேசா இருக்குமா. அப்படியா? சரி சரி, நீ உள்ளே போய் தண்ணியை குடிச்சிட்டு உட்காரு. நான் இதெல்லாம் போய் பாட்டி வீட்டில் வச்சுட்டு வரேன். போ. தைரியமா இருக்கணும் என்ன? சரிடா, நீ இருக்கும்போது நான் எதுக்கு பயப்பட போகிறேன்? போ, உள்ளே போய் தண்ணியை குடி முதல்ல. நீ வா, வந்து தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா பாட்டி வீட்டுக்கு போ. இல்லை இல்லை, நான் இதை கையோட கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் வந்து தண்ணி குடிச்சுக்கிறேன். நீ போ. ரொம்ப தான் பயப்படுற. நானே தைரியமா இருக்கேன். நீ இப்படி தைரியமாக தெளிவாக பேச பேச தாண்டா குட்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. உனக்கு ஒவ்வொரு விஷயமா விவரம் தெரிய தெரிய எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு. நீ விவரம் தெரியாத பிள்ளையாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. வர வர நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லவே முடியலை. உன்னை பற்றின விஷயமெல்லாம் உனக்கு தெரிஞ்சு நீ கேள்வி கேட்டா நான் என்னடா அப்போ சொல்லுவேன்? வர வர நீ தெளிவாகிக்கிட்டே வர்ற. நான் தான் ரொம்ப குழம்பி போய் கிடக்கேன். என்ன செய்யறது எது செய்யறதுன்னு புரியாமல். ஏன்டா உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தோன்னு இருக்கு இப்போ எனக்கு. குற்றாலத்தில் நல்லா ஜம்முன்னு குளிச்சாச்சையா. 2 நாள் ஜாலியாக போனதும் தெரியல வந்ததும் தெரியல. இது என்னது? இவன் என்ன விளக்கமாறு கைமா இங்கே வந்து நிற்கிறா? ஒருவேளை குமார அடிக்கிறதுக்கு வந்துருப்பாளோ விளக்கமாற தூக்கிட்டு. இந்த ஐசு பிள்ளை அங்கே வா. என்ன பெரியம்மா? எது பெரியம்மாவா? ஏய், விளக்கமாற தூக்கிட்டு எதுக்கு தான் காலங்காத்தால எங்கள் வீட்டு வாசலில் நிற்கிற? குமார் பையன் எதுவும் உங்ககிட்ட வம்பளுத்துட்டானா? அவனை அடிக்கிறதுக்கு எதுவும் வந்திருக்கியா? என் புருஷன் என்கிட்ட எதுக்கு வம்பளுக்க போகிறான்? என் புருஷனை நான் எதுக்கு விளக்கமாத்த கொண்டு அடிக்க போகிறேன்? என்னது? ஓ புருஷனா? ஆமாம் பெரியம்மா, உங்களுக்கு தெரியாதுல்ல, நேற்று எனக்கும் குமாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, என்னங்க மாமா? ஏய் என்னத்தா 2 நாள் குற்றாலம் போயிட்டு வர்றதுக்குள்ள? ஏய் இந்தா, என்ன சொல்ற, நெசமா தானா? உங்க வீட்டில் உனக்கு வேற கல்யாணம் தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க? ஆமாம், நேற்று எனக்கு நிச்சயதார்த்தம்ல, அந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டி குமார் எனக்கு தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டான். நேற்றுல இருந்து நான் இங்கே தான் பெரியமா இருக்கேன். அடி பாதகத்தி. என்ன பஞ்சு, எதுக்கு அலற? ஏங்க விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? மாமா எங்கங்க? என்னாச்சு? என்னத்தான் ஆச்சு பஞ்சு? மாமா உங்க பேரன் பண்ணிட்டு வந்திருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? ஏங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த பிள்ளைய குமாரு. எங்களுக்கு இந்த விஷயம் நேத்தே தெரியும் பஞ்சு. போன்ல தகவல் வந்துருச்சு. ஆமா, எனக்கு என் தங்கச்சி போன் பண்ணி சொல்லிட்டாளே. எனக்கு என் தம்பி போன் பண்ணி சொன்னான். சரியா போச்சு. அப்ப எனக்கு மட்டும்தான் தெரியாதா? ஏங்க என்கிட்ட நேத்தே சொல்லல. இப்படி எல்லாம் பண்றதுக்கு பேசாம இந்த குற்றால அருவியிலேயே தள்ளிட்டு வந்திருக்கலாம்லங்க. மாமா, நம்ம குற்றாலம் போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்து போயிருக்கு மாமா. தாய் மாமா முந்தாட்டி நாங்க 2 பேரும் இருக்கோம். அதானே, வீட்டுல என்ன பஞ்சாயத்து நடக்கட்டும், நீ உன் உரிமையத்தான் கொடி பிடிப்ப. ஏங்க என்னங்க? என் தம்பி ராமகிருஷ்ணன் அண்ணாச்சிக்கிட்ட பேசியிருக்கா. அப்படி அவரு ஒன்னும் சரிப்பட்டு வரல. சரி பாத்துக்கிடலான்னு அவனும் பொறுமையாத்தான் இருந்திருக்கான். அதுக்குள்ள இந்த குமார் பையன் என்ன பண்ணியிருக்கான், கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டான். நாசமா போச்சு. அப்ப நம்ம வீட்டுல நம்ம மட்டும்தான் ஒழுங்கா கல்யாணம் பண்ணி இருக்கோம் போலங்க. நம்ம எங்க ஒழுங்கா கல்யாணம் பண்ணோம்? எனக்கு தாலி கட்டுறதுக்கு பொண்ணு இல்லாம இருந்தது. நீயும் கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க வந்த. உன்னைய பிடிச்சி எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. ஓஹோ, இப்போ உங்களுக்கு என்னை கட்டி வச்சதுனால நான் என்ன குறைஞ்சு விட்டேன், இல்ல நீங்க என்ன குறைஞ்சு விட்டீங்க? நல்லா தானே இருக்கோம். நல்லாத்தையும் இருக்கும். இல்ல நம்ம கல்யாணமும் ஒன்னும் முறைப்படி நடக்கலன்னு சொல்ல வாரேன். நம்ம வீட்டு ஆம்பளைகளுக்கு நான் எந்த விதத்திலையும் சளைச்சவே இல்லடி பஞ்சு. நானும் முறை தவறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆமா, இதுல ஒரு பெருமை இல்லடி பஞ்சு, அப்படி சொல்லல. உன்னை முறைப்படி வந்து பொண்ணு பார்த்து பொண்ணு கேட்டு பரிசம் போட்டு அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணலையில, அதைத்தான் சொல்றேன். நானும் இந்த வீட்டு வாரிசு தான். இந்த வீட்டு பெருமையை நிலை நாட்டிட்டேன். அதெல்லாம் நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். பெரியவங்க சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடந்தது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டுல நம்ம பாப்பாவுக்கு மட்டும்தான் முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கு. மாமா, நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் உங்க மாமியார வீடு புகுந்து தூக்கிட்டேன்ல.
சரி ஏன் இந்தாத்தா வேற ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வரலையா? பிரச்சனையெல்லாம் வந்தது பெரியம்மா, போலீஸ்காரங்களும் வந்தாங்க, எல்லாம் முடிஞ்சு வச்சு. எல்லாம் முடிஞ்சு வச்சா? அம்மா எங்க உனக்கு தாலி எட்டினவன் அந்த படுவாவி? ஐசு என்ன வாச தூக்குறியா? நல்லா கோலம் பெருசா போடுன்னு. அடே இந்தாடா படுவாவி. எதே எப்போ வந்தீங்க குற்றாலத்துல இருந்து? ஏன்டா நாங்க 2 நாள் குற்றாலத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சு வச்சிருக்க? நாங்க இல்லாம நீ எப்படிடா கல்யாணம் பண்ணலாம்? தாய் மாமன்காரங்க நாங்க இல்லாம நீ எப்படி பண்ணலாம்? இப்ப எனக்கு கல்யாணம் நடக்கும்போது உங்களை யார் குற்றாலம் வரைக்கும் போக சொன்னது? அடக்கு இருக்கா? ஏண்டா நீ எப்படி போய் தாலி கட்டிட்டு வருவேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? என்னத்தே நீங்க ஐஸுக்கு வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே, அப்புறம் நீங்க எதுக்கு குற்றாலம் போனீங்க? நான் இப்படி எல்லாம் ஒரு காரியம் பண்ணுவேன்னு நீங்க முன்ன கூட யூகிச்சு வச்சிருக்க வேண்டாமா? நம்ம வீட்டுல வம்சாவளியா நடக்கிறது தானே இதெல்லாம். ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருமையாடா? ஆமாத்தே, பின்ன என் பங்குக்கு நான் வம்ச பெருமையை நிலைநாட்ட வேண்டாமா? ஏதே ரெடியா இருந்துக்கங்க, மிச்சம் இருக்கிறது அரவிந்தன் விக்னேஷன் தான். நல்லா சொல்லுவியே. ஏண்டா ஒரே மாதிரி என் பிள்ளைகளை நினைச்சியோ? பார்க்கத்தானே போறோம். அரவிந்தனுக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு தடவை நீங்க கல்யாணம் எப்படி பண்றீங்கன்னு பார்க்கத்தானே போறோம். அது போக மிச்சம் இருக்கிறது விக்னேஷ் தானே. இந்த ஐயா குமாரு, காலங்காலத்துல நீ எதுக்கு இப்போ உங்க அத்தை கிட்ட வம்பளத்துக்கிட்டு இருக்க? மாமா குற்றாலத்துல தண்ணியில நல்லா ஒழுகுதா? உன்னைய குற்றாலத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க தள்ளி விட்டுருக்காம போச்சேடா நீ பண்ண வேலைக்கு. கவலையே படாதீங்க தே, நானும் ஐசு இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு குற்றாலத்துக்கு ஹனிமூன் போறோம். என்ன ஐசு கையில என்ன வச்சிருக்கேன்னு பாத்துக்கோ, காலங்காத்தால என்கிட்ட வந்து வம்பளுக்காத. இதே சீரியஸா சொல்றேன் தே, வேற வழி இல்லாம தான் ஐசுக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு வர்றாப்புல ஆயிப்போச்சு. போலீஸ் எல்லாம் வந்து நிறைய பிரச்சனை ஆயிப்போச்சு தே. எல்லாத்தையும் சமாளிச்சு முடிச்சு இந்த இன்னைக்கு ஐசு காலேஜுக்கு கிளம்ப போறா. அவங்க வீட்டுல படிப்பை கூட நிப்பாட்டிட்டாங்க தே, இங்க வந்துதான் அவ படிக்க போறா. என்னைய போலவே ஐசையும் உங்க பிள்ளையா நினைச்சு நல்லா பாத்துக்கங்க தே. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்து நிப்ப, என் பிள்ளைய நினைச்சு நான் பாக்கணுமோ? இன்னைக்கு இவளுக்கு ஒரு டாபிக் கிடைச்சிருச்சு. ஏப்பா நான் குளிச்சு ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்புறேன்ப்பா. ஆமாப்பா, நானும் என் ஃப்ரெண்டுகளுக்கு சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கொண்டு போய் கொடுக்கணும். அந்த பரிமளா வேற ஒரு பாக்கெட் சிப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்து விட்டா. அவளுக்கு பல்லும் இல்லை, ஊற வச்சு தும்பா பாவம். ஆசையா கேட்டா, கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு உங்க கவலை, பல்லு போன வயசுல இன்னமும் கால் ஃப்ரெண்டு. வெறும் ஃப்ரெண்டு தாண்டா, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லடா. ஏண்டா குமாரு, உன் சின்ன மாமா ஒன்னும் குதிக்கல? அதை அப்படி குதிக்காம இருப்பாரு, அதெல்லாம் கண்ணத்துல சப்புன்னு ஒண்ணு வச்சாரு. அடி வாங்கினியா? அப்ப சரி, அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு என்ன? அப்புறம் அடுத்து என்ன சமாச்சாரம்? எனக்கு போய் கடையை திறக்கணும். காலங்காலத்துல உங்ககிட்ட நின்று வம்பிழுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லத்தே, நான் கிளம்புறேன். எதா இருந்தாலும் நைட்டு 10:30 மணிக்கு வந்து பேசுவோம். ஐசு நான் கடைக்கு கிளம்புறேன். குமாரு போட்டுக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் இல்லடா. ஒரு 10 மணியாக்குள்ள கடை திறந்ததும் போய் வாங்கிட்டு வரேன் ஐசு. அது வரைக்கும் என் தங்கச்சி நைட்டு ஏதாவது இருந்தா போட்டுக்கோ. சரி. இந்த நம்ம கடை வீதியில கடைசியில ஒரு திருப்பூர் பஜார்னு ஒரு கடை இருக்குல்ல, அங்க குர்தா லெகின்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். அங்க போயிட்டு ஒரு 4-5 செட் எடுத்துட்டு வந்துரு. என்ன சைஸ் எல்லுன்னு பார்த்து எடுத்துட்டு வா. சரி ஐசு, போகும்போது கேட்கறேன் சொல்லுங்க. அப்புறம் எவ்வளவு காசு வச்சிருக்க பாரு? ஏன் ஐசு இருக்கு, உனக்கு எவ்வளவு வேணும்? செலவுக்கு எது வேணுமா? இல்ல குமாரு, இன்னைக்கு மலருக்கு வளகாப்புன்னு முத்து சொல்லிக்கிட்டு இருந்தான். அண்ணன் முறைக்கு நீயும் நாத்தனார் முறைக்கு நானும் போகணும்ல, போய் முறை செய்யணும்ல. ஆமா ஐசு, என்ன செய்யணும்? நான் ஆத்தா கிட்ட கேட்டு என்னென்ன வாங்கணும் என்னென்ன செய்யணும்னு ஒரு லிஸ்ட் எழுதி வைக்கிறேன். நீ பஜாருக்கு போறேன்னு சொன்னேல, அப்போது வாங்கிட்டு வந்துடுறியா? கையோட நம்ம போயிட்டு வந்துருவோமா? வளகாப்பு 7 to 9, நீ 10 மணிக்கு போவோங்கிற. ஐயா அப்படியா? அப்படின்னா இப்பவே நீ கடைக்கு போயிட்டு வரியா? பஜார்ல பழக்கடையெல்லாம் திறந்துருப்பாங்கல்ல. மணி 5:15 ஆகுது, ஒரு 6:30 மணி போல திறப்பாங்க. அப்படியா? அப்படின்னா நீ உங்க மாமா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு பஜாருக்கு போயிட்டு வந்துரு. என்னென்ன வேணும்னு நான் இப்பவே லிஸ்ட் எழுதி தாரேன். கடையில கொண்டு வந்து கொடுக்கட்டா? நீ வாங்கிட்டு வந்துடுறியா? என்னென்ன வேணும்னு சொல்லு, எல்லாமே நம்ம கடையிலேயே இருக்கும். பழம் மட்டும்தான் பஜார்ல போய் வாங்குறாப்புல இருக்கும். பழக்கடை பஜார்ல 7 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. அப்ப நம்ம போற வழியில வாங்கிக்கலாம். மத்தது எல்லாமே நீ கடையில இருந்து எடுத்துட்டு வந்துறியா? காசு உங்க மாமா கிட்ட கொடுத்துரு நீ, சரியா? ஓசையெல்லாம் எடுக்கக்கூடாது. சாப்பாடு ஒரு 5 வகை சாப்பாடு டக்குன்னு நான் குக்கர்ல வச்சு ரெடி பண்ண சொல்றேன் அத்தைய. அப்படி போடு சக்கன் நானா? என்னதே நேத்து வந்து இவ உம்பிட்டும் பேசிக்கிட்டு இருப்பா, நீ கேட்டுக்கிட்டு இருப்பியோ? அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்குல்ல, அப்புறம் அவளுக்கு போய் வளகாப்புக்கு இப்ப நீ முறை செய்யாட்டி என்ன? கருப்பண்ண வீட்டில் தானே அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க. நாங்கள் பெத்தவங்க வீட்டில் இருந்து மலரை ஒன்றும் ஒதுக்கி வைக்கல. நாங்கள் போய் செய்ய தான் போகிறோம். ஏன் ஐசு, நானும் என் புருஷனும் எங்கள் அத்தைக்கு கையில் காலில் விழுந்து இப்போ தான் உக்கரத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கோம். நீ வேற சாமியாரை விட்டுட்டு போயிடாத தாயே. நான் என்ன செஞ்சேன் வெண்ணிலா? மலருக்கு நாத்தனார் முறைக்கு நியாயமாக நான் தான் போய் முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும். ஓஹோ, நேற்று வந்த உனக்கு நாத்தனார் முறையோ? நான் நேற்று தான் வந்தேன். உங்கள் அண்ணன் உங்கள் கூட உங்களுக்கு முன்னாடியில் பிறந்தாரு. இங்கே பாரு அண்ணே, உனக்கு தங்கச்சி முக்கியமா உன் பொண்டாட்டி முக்கியமாடா? உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு போறியா? அங்க இவ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா? கையில என்ன வச்சிருக்கேன்னு பாத்துக்கோ. என் பொண்டாட்டியும் கையில அதே தான் வச்சிருக்கா.
எங்க அக்காளுக்கு கூட பிறந்த தங்கச்சிங்கிற முறையில எனக்கு தான் முத உரிமை. நானே பேசாம தான் இருக்கேன் எங்க அக்காளுக்கு வளகாப்புன்னு தெரிஞ்சு. நீ நேத்து வந்த நாத்தனாரு, உனக்கு என்ன இவ்வளவு? இங்க பாரு வெண்ணிலா, நான் நேத்து வந்தவளா இருக்கலாம், ஆனா உங்க அண்ணனுக்கு பொண்டாட்டி, மலருக்கு நாத்தனாரு, எனக்கு தான் முத உரிமை. உரிமை இருந்தா உடனே போய் முறை செஞ்சுட்டு வந்துருவியோ? ஆமா, செய்யத்தான் போறேன். எனக்கு அவன் நாத்தனார் மட்டும் இல்ல, சின்ன பிள்ளையில இருந்து ஃப்ரெண்டும் கூட. இங்க பாரு அண்ணே, உன் பொண்டாட்டி பச்சை காட்டுக்கிட்டு ஆடாத. இங்க இருக்குமாரு, நான் எழுதி கொடுக்கறதெல்லாம் போய் மரியாதையா வாங்கிட்டு வர்றேன். இன்னைக்கு நம்ம மலர் வீட்டுக்கு போறோம், வளகாப்புக்கு எல்லா முறையும் செஞ்சுட்டு வரோம். சரி ஐசு. போனேன்னு வைடா, விளக்க மாத்த கொண்டே சாத்திர் வேண்டா. ஏதே சொல்லுங்கதே அவன்கிட்ட. இங்க பாரு வெண்ணிலா, உங்க வீட்ல இருந்து என் தங்கச்சியையும் என் மாப்பிள்ளையையும் வேற வீட்டுக்கு போங்கன்னு விரட்டி விட்டுருக்கலாம். ஆனா என் தங்கச்சிக்கு நான் முறை செய்யத்தான் போறேன். ஏதே இங்க பாருங்கதே, யார் பார்த்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, நான் என் தாய்மாமாங்கிற உரிமையை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏத்தே, நீங்க எனக்கு தாய்மாமா அத்தை தானத்தே, உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற உரிமையை நீங்க விட்டு கொடுப்பீங்களாத்தே? அப்ப இப்ப என் தங்கச்சி வயசுல இருக்கிற பிள்ளைக்கு நான் தாய்மாமன் தானத்தே, நான் எப்படி என் உரிமையை விட்டு கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கத்தே. ஏத்தே இவன் இருக்கு பையன் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், இவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்கதே. ஏய் இந்த ஐசு, நீ வாசல தூத்து தொலைச்சு ஒரு பெரிய குழம்பு போடு, லிஸ்ட் எடுத்து வை. நான் போய் கடையை திறந்துட்டு வீர அண்ணனை கபாலி அண்ணனை பொறுப்புல விட்டுட்டு வரேன். லிஸ்ட் எழுதி கொடு, நான் போய் பஜார்ல போய் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வரேன். கிளம்புவோம். ஏன் எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இந்த நாச்சியார டெய்லர் கடை வச்சிருக்குல்ல, ரெடிமேடா தச்சு வச்சிருக்கோம். நான் போய் அவங்களை அடிச்சு எழுப்பினாலும் ஒரு ட்ரெஸ் பார்த்து உனக்கு சைஸுக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு வரேன். நீ ரெடியாகு. தாய் மாமா வரவ யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு எங்க அத்தை சொல்லிதான் நானே கேட்டு வளர்ந்துருக்கேன். நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? என்னத்தே? ஓடு 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 ஓடு, போய் வேலையை பாரு. எத்தே எங்க அண்ணன் கிறுக்கு பைய பேசிட்டு போறதை காட்டுங்களாத்தே? அப்படின்னா என்னத்தே அர்த்தம்? நீங்களும் தானே எங்க அக்காளுக்கு தாய் மாமா அத்தை முறை, அப்ப நீங்க மட்டும் உங்க உரிமையை விட்டு கொடுக்கலாமா? ஏய் என்ன அப்படியே எனக்கு கொம்பு சீவி விட பாக்குறியோ? இந்த உன்னோட இந்த ஜகஜால கில்லாடி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதேன்னு. ஆளு மூஞ்சியும் பாரு, காலங்காத்தால விளக்க மரத்துக்கிட்டு வந்துட்டான். இந்தா அப்படி எங்க வீட்டு வாசலையும் சேர்த்து கூட்டி பெருக்கு. சி என்னன்னு சோ போட்டாலும் இந்த அத்தையை மட்டும் கரைக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன் ஐசு, அப்படின்னா வளகாப்புக்கு போறியா? கண்டிப்பா போறோம்ல. சி எங்களை மட்டும்தான் விடவே மாட்டாங்க எங்க வீட்டுல. அதுக்கு உனக்கு ஒரு குட் ஐடியா நான் தரேன். ஓஹோ, யாரு இந்த வெண்ணிலாவுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு நீங்க பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ? இங்கே பாரு, நம்ம என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சின்ன பிள்ளையில இருந்து ஒன்றா பழகி இருந்தாலும் நேரத்துல இருந்து நீயும் நானும் நாத்தனாரு முறைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். முறைச்சிக்கிட்டே இருந்துக்கிட்டு வேணுங்கிற காரியத்தை நம்ம 2 பேரும் சாதிச்சுக்கிடுவோம், சரியா? சத்தம் போட்டு பேசிடாத பிள்ளை, போன எங்கள் அத்தை காதில் விழுந்துட போகுது. அதான் உன்னைய கூட்ட சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, கூட்டி தொளிச்சு பெரிய கோலமா போட்டு வை. நான்லாம் கூட்ட மாட்டேன்ப்பா. வந்து கேட்டா என்னல சொல்லுவேன்? நானா? நீ போ வெண்ணிலா, நான் கூட்டிக்கிறேன் அப்படின்னு ஐசு சொன்னாத்தே. இப்போ கூட்டாமல் விட்டுட்டு போயிருக்கா, என்னன்னு காலுங்க தேன்னு உன் பக்கம் திருப்பி விட்டுருவேன். அடி பாவி. பின்ன ஐசு 1000 தான் இருந்தாலும் நான் உனக்கு நாத்தனாரு, அந்த சேட்டையை காட்டதான் செய்வேன். நானும் எங்கள் அத்தை வாசலை கூட்ட மாட்டேன், நீயும் கூட்டக்கூடாது, அவங்களே தான் வந்து கூட்டணும். சே ஆனாலும் இவங்க அத்தைக்கு இவ செம்மையாக டஃப் கொடுக்குறா. நமக்கும் டஃப் கொடுத்துருவாளோ? 1000 தான் இருந்தாலும் நாத்தனார் ஆயிட்டா. சரி சீக்கிரம் கூட்டி தொளிச்சு கோலத்தை போட்டுட்டு போய் குளிப்போம். ரெடி ஆகணும் வளகாப்புக்கு போகிறதுக்கு.